ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. இது ஒரு உண்மை சம்பவம். அது ஒரு எளிய கிராமம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்த விவசாய கிராமம். அந்த கிராமத்தில் பதுவை அந்தோணியாருக்கு உகந்த ஒரு ஆலயம், அந்தோணியாருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆலயம் அனைவருடைய பக்தியையும் கவனத்தையும் ஈர்த்தது. நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். அந்த விவசாய குடும்பத்தில் பக்தியாய் அநேக ஜெப கூட்டங்களில் பங்கெடுத்து ஜெப ஆற்றலோடு வாழ்ந்த அந்த தாய் தந்தைக்கு 4 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், இறுதியாக ஒரு பெண் குழந்தை. 4 குழந்தைகளையும் தெய்வ பயத்தோடு வளர்த்து வந்தார்கள். அந்த 3 மகன்களில் ஒரு மகனை கடவுளுடைய பணிக்காக ஒரு குருவானவராக உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர் இருவரும் முடிவெடுத்தார்கள். அந்த 3வது மகனை அதற்காக உற்சாகப்படுத்தினார்கள். அவரும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு குருவானவராக உருவாகினார். குருவானவராக ஆன பிறகு 1 வருடம் கழித்து தன்னுடைய தந்தை தாயின் அழைப்பிற்கேற்ப விடுமுறைக்காக செல்கிறார். 2 நாட்கள் விடுமுறை. அந்த கிராமம் பெரிய பங்கிலிருந்து அருகில் இருக்கிற ஒரு கிளை பங்கு. எனவே அவ்வப்பொழுது திருப்பலி இருக்காது. மாதத்திற்கு 1 முறைதான் திருப்பலி இருக்கும். எனவே இந்த அருமையான பக்திமிக்க தந்தை தன்னுடைய மகன் குருவானவர் வந்த பிறகு எப்பொழுதெல்லாம் விடுமுறைக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புவார். அந்த குருவானவரும் திருப்பலி நிறைவேற்றுவார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு இவ்வாறு விடுமுறைக்கு வந்து 2 நாட்கள் மட்டுமல்ல 3வது நாளும் தனது தந்தை கேட்டுக்கொண்டதினால் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அந்த திருப்பலி நிறைவேற்றின பிறகு சரியாக மதியம் 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு இந்த மகனாகிய குருவானவரை வெளி ஊருக்கு, அவர் பணி செய்கின்ற ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் அந்த குருவானவரை அழைத்து செல்கிறார். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் ஒரு சாலையை கடக்கும் பொழுது கார் ஒன்று 4 சக்கர வாகனம் மிக வேகமாக வந்து மோதி விடுகிறது. மிக கொடிய விபத்து. அந்த கொடிய விபத்தில் குருவானவருக்கு எந்த பெரிய அடியும் இல்லாமல் எந்த காயமும் இல்லாமல் நன்றாக காப்பாற்றப்படுகிறார். ஆனால் அந்த தந்தைக்கோ தலையில் பலத்த அடி. தலையின் பின்புறம் அந்த தண்டுவடம் நசுங்கி விட்டது. எனவே விபத்து நடந்த இடத்திலேயே அவர் கண்களை மூடி அந்த இடத்தில் உயிர் மூச்சு மாத்திரம் சுவாசித்து கொண்டிருக்கிறார். அந்த குருவானவர் கதறி அழுது அங்கு இருக்கின்ற அக்கம் பக்கத்து மக்கள் அனைவரும் வந்து அவரை மருத்துவமனையில் சேர்த்து விடுவார்கள். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த குருவானவருக்கு
ஒரு குழப்பமான சூழ்நிலை. அன்பு மக்களே, சுய நினைவு இல்லாமல் அந்த தந்தை மருத்துவமனையில் 7 நாட்கள் சிகிச்சை பெறுகிறார். 7 நாட்களும் அந்த மகன் அந்த தந்தை கண் விழித்து விடுவார் என்று சொல்லி அவரிடம் உரையாடுகின்றார். அந்த தந்தைக்கு பிடித்தமாறு இந்த ஜெப கூட்டத்தில் ஜெபிப்பது போல ஜெபிக்கிறார். அப்பொழுது அந்த தந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, கால்களும் கரங்களும் துடிக்கிறது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்ல உதடு, அந்த நாவு அவ்வளவு பாடுபடுகிறது. கண்ணீரோடு அந்த குருவானவரின் தாய், சகோதர சகோதரி அனைவரும் அந்த தந்தை நிச்சயமாக கண் விழித்து விடுவார் என்று ஜெபிக்கிறார்கள். அந்தோ பரிதாபம். 7 நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அந்த தந்தை இறைவனடி சேர்ந்து விடுகிறார். அந்த அற்புதமான தந்தையை இழந்த குருவானவர் இதோ உங்கள் முன் மறையுரையாற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்வின் மேன்மையை நீங்கள் உணர வேண்டுமென்றால் வாழ்வை விட சாவு முக்கியம் என்று மகாத்மா காந்தி சொல்கிறார். சாவின் விளிம்பிற்கு சென்றவர்கள்தான் வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. அன்புக்குரியவர்களே, ஒரு மனம் திருந்திய பாவியாக சொல்கிறேன், ஏன் எனக்கு இந்த துன்பம்? ஏன் இயேசுவுக்கு இந்த சாவு என்று நீங்கள் கேட்க போனால் நான் மீண்டும் உங்களிடம் கேட்க போவது, ஏன் இந்த துன்பம் எனக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் 17வது வசனம் நமக்கு விடயமாக அமைகின்றது. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். அன்பு மக்களே, துன்பங்கள் தேவைதானா என்று நீங்கள் கேட்க போனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வாழ்க்கையில் மனம் மாற துன்பம் அவசியம். அன்பு நெஞ்சங்களே, தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரத்தில் 12வது வசனம் நமக்கு மற்றொரு விடையை கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுருவ. காய்க்கிற மரம்தான் கல்லடிப்படும். ஒரு குருவானவரை அழைத்து சென்ற என் தந்தைக்கு ஏன் இந்த நிலை? இந்த குருத்துவத்தை நான் நிலைத்து நிற்க வேண்டுமா? என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி மனக்குழப்பத்தோடு நான் ஆண்டவரை நோக்கி முறையிட்டேன். ஆண்டவரை நோக்கி நான் கோபத்தோடு பேசினேன். அவர் கொடுத்த பதில் யோபு புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கரம் அவரதே. மக்களே, இந்த தவக்காலத்தின் மிக முக்கியமான 2வது நாள் இந்த பெரிய வெள்ளி என்று இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் நானும் மனம் திருந்தணும்னா இயேசு கிறிஸ்துவுடைய சாவை குறித்து
நம்முடைய பாவத்தை குறித்து நீங்க ஒரு துளி கூட கண்ணீர் சிந்தவில்லை என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்மிடம் மனமாற்றம் பிறப்பது கடினம். உளவியல் ஓரளவுக்கு படித்த ஒரு குருவானவராக சொல்லுகிறேன், உங்களால் மனசை விட்டு கண்ணீர் சிந்தி அழ முடியலனா நீங்கள் மன நோயாளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் மனசை விட்டு வாய் விட்டு சிரிக்க முடியலனா நீங்கள் ஏதோ ஒரு விதமான மன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசப்பா நமக்காக எவ்வளவு பாடுகள் பட்டாரு, எவ்வளவு ரத்தம் சிந்தினாரு தெரியுமா? அவருடைய பாடுகளை பற்றி நான் அறியும் பொழுது எனக்கே கண்ணீர் வந்து விட்டது. இயேசு ஆண்டவர் சுமந்து சென்ற அந்த சிலுவையின் எடை 150 கிலோ இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய நீளம் 15 அடி, அதனுடைய அகலம் 8 அடி என்று சொல்லுகிறார்கள். எனவேதான் நான் பார்க்கிறோம், அந்த கடற்பஞ்சை வைத்து அவர் தாகமாக இருக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு கோளோடு, உயர்ந்த கோளோடு அவர்கள் கொடுக்கிறாங்க. ஏனால் இயேசு ஆண்டவர் அந்த உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் 3 ஆணிகள் மாத்திரமே. அதுவும் சொல்றாங்க, இந்த கரங்களில் அவர் ஆணி அடையும் பொழுது உள்ளங்கையில் அடையவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மணுக்கட்டில் அடைகிறாங்க. அந்த மணுக்கட்டில் அடையும் பொழுது அன்பு மக்களே அழகாக சொல்லுகிறார்கள், இரத்த நாளம். இந்த மணுக்கட்டிலிருந்து இந்த தோள்பட்டை வர இரத்த நாளம் இருக்குமா, அந்த இரத்த நாளத்தில் அன்பு மக்களே ஆணியை அடிக்கிறார்கள். அந்த ஆணியின் நீளம் 8 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஆண்டவருடைய உடலிலிருந்து 6.5 லிட்டர் ரத்தம் வெளியே சென்று விட்டதாம். அன்பு மக்களே, அவருடைய பாடுகளை என்னன்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுடைய எடை, இயேசு ஆண்டவர் எடை, அவருடைய எடை 85 கிலோ. அவருடைய உயரம் 5 அடி 11 அங்குலம் என்று சொல்கிறார்கள். அவருக்கு முள்முடி சூட்டினாங்களே, கூர்மையான முள்ளாங்க. அந்த கூர்மையான முட்கள் தலையின் நரம்புகளை போய் தாக்கியது என்று சொல்கிறார்கள். அன்பு மக்களே, தலையை கிழித்து 17 முட்கள் அவருடைய மூளையை அந்த அளவுக்கு காயப்படுத்தி இரத்தம் வடிந்து கொண்டிருந்ததாம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஆண்டவர் ஒருத்தரை தண்டிப்பதற்காக 350 சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள் அடித்து உதைத்தார்கள். மக்களே, அவர் சவுக்கடி வாங்கும் பொழுது, கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்ட பொழுது, நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், யூத கலாச்சாரத்தின்படி 40 சவுக்கடி கொடுப்பாங்களாம். வழக்கமா மிக கொடுமையான பாவிகளுக்கு, துரோகிகளுக்கு தான் இந்த சாவு கொடுக்கப்படும், சிலுவை சாவு. அப்படி அடிக்கிறப்ப 39 சாவுலே அவர்கள் இறந்து போய் விடுவார்களாம். 39 சவுக்கடி கொடுத்தாலே செத்து போயிடுவாங்களாம். ஏன் தெரியுமா, அந்த சவுக்கு இருக்குல்ல, அந்த வாறு, அது தோள்களால் செய்யப்பட்டது. அதனுடைய நுனி, அதனுடைய முனைகள் இரும்பு கொக்கிகளால் இருக்குமா. அப்படியே அதில் அடிக்கும் பொழுது சதையை பிய்த்து கொண்டு ரத்தம் பீரிட்டு வருமா. ஒரு சில நேரங்களில் உள் உறுப்புகள் கூட, உடலில் இருக்கிற நுரையீரல், கல்லீரல் முதற்கொண்டு தெரியும் அளவுக்கு அவர்கள் ஆழமாக அந்த சவுக்கடி கொடுப்பாங்களாம். இயேசு ஆண்டவர் அந்த சவுக்கடியை பெற்ற பிறகும் உயிரோடு இருந்தார். அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இயேசு ஆண்டவருடைய உடல்ல 5480 காயங்கள் இருந்தனமா. அவருடைய முதுகுல மட்டும் 150 பெரிய காயங்கள். அன்பு மக்களே, 17 மணி நேரம் தாகத்தோடு இருந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் சாப்பிடாம இருந்தோம் தெரியாது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு சந்தி இருக்கணும், ஆனால் சிலராக இருக்க முடியாது. ஏன், இந்த உடலுக்கு அவ்வளவு, இந்த உடலுடைய தேவைக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அன்பு மக்களே, உடலை ஒடுக்கவில்லை என்றால் நமது உணர்ச்சிகளை ஒடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை தியாகம் செய்யவில்லை என்றால் ஆண்டவரின் தியாகத்தை நாம் உணர முடியாது. அவர் நமக்கு பட்ட பாடுகளை பற்றி நாம கண்டிப்பா உணர முடியாது. அன்பு மக்களே, யாக்கோபு புத்தகத்துல 1 அதிகாரத்துல 12வது வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள்.
இங்க இருக்க எல்லா மக்களும் என்ன புரிஞ்சுக்கங்க, நோகாம நொங்கு திங்க முடியாது, கஷ்டப்படாம பரலோகத்துக்கு போக முடியாது. நமக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. நேற்றைய தினம் அவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடி இயேசு ஆண்டவருடைய அந்த திவ்ய நற்கருணை ஆராதனையை வச்சுட்டு ஒவ்வொருவரும் ஆராதனை பண்றப்ப நாங்கள் உற்று கவனித்தோம் மக்களே. இன்றைய முதற்கொண்டு இந்த பெரிய சிலுவை பாதையில் நாங்கள் உற்று கவனித்தோம். எவ்வளவு கடின உள்ளம், முட்டி போடுவதற்கு முடியல. நிலையான புகழுக்குரியன்னு பாடிட்டு உட்கார்ந்துகிட்டு பாடுறாங்க. எவ்வளவு மன அழுத்தம். அன்பு மக்களே, எசேக்கியேல் எழுதிய திருமுகத்தில் 36வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் பார்க்கிறோம். அழகாக ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் இறைவாக்கின வழியாக, நான் உங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். இன்னைக்கு அநேக மக்களுக்கு கல்லான இதயம் வந்து விட்டது. இயேசுடைய பாடுகள் நினைச்சு நமக்கு மனம் உருக முடியல, அழுக முடியல. ஏன்? நம்ம பாவத்தை குறித்து நம்ம அழ முடியல. அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 8:18 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை. இன்னைக்கு நல்லா சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான பாடம் லூக்கா நற்செய்தியில 16வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வருகின்ற அந்த பணக்காரர் ஏழை லாசர். 16:25 பார்க்குறோம். வேதனைப்பட்டு அந்த பணக்காரன் சொல்கிறான், தந்தை அபிரகாமே எனக்கு இறங்குங்க. எல்லாம் உத்தரகே ஸ்தலத்துக்கு போன பிறகு, உத்தரகே ஸ்தலம் போகிறது என்னவோ கெஸ்ட் ஹவுஸ் நினைச்சிடாதீங்க. 7 விதமான துன்பங்கள் பாடுகள் இருக்கின்றன. நரகத்தின் வேதனைக்கு ஒத்தது இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனை. அது யாராக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும், குருவானவராக இருந்தாலும், இறை மக்களாக இருந்தாலும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்ப கேட்கிறான் பாருங்க, என் மீது எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்யும், அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன். ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு அந்த விரலேருந்து ஒரு துளி தண்ணி வந்தால் போதும், எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும், கொஞ்சம் வேதனை குறையும். அப்போ அழகாக சொல்லப்படுகிறது தெரியுமா, மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதனை நினைத்துக்கொள், இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறாய், நீயோ வேதனைப்படுகிறாய், மிகுந்த வேதனைப்படுகிறாய். ஒரு பாவமும் செய்யல, ஒரு குத்தமும் செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யல. ஆனா உங்களுக்கு துன்பம் வந்தால், துயரம் வந்தால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உலகத்துல எந்த பாவமும் செய்யாம நல்ல பக்தியா இருக்காங்க அந்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு வேதனையா? அந்த மூத்த மகனுக்கு குழந்தை இல்லையே, என்னுடைய மூத்த அண்ணனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 15 வருஷம் ஆச்சு. ஊருக்குள்ள என்ன ஆச்சு? ஏதோ ஒரு குறை. என்னையா அவங்க அப்பா நல்லா பக்தியாக தான் இருந்தார், சாமியார் வேறு அந்த வீட்டிலேருந்து போயிட்டாரு, அப்போ ஏதோ ஒரு குறை. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அன்பு மக்களே, இது ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு தம்பதியை சந்தித்தேன், 2 குழந்தைகள். கடவுள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாக்கியம் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? உடல் ஊனமுற்ற ஒரு மகள், மனநலமற்ற ஒரு மகன். இந்த 2 பிள்ளையும் கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிம்மதியாக பெருமூச்சு விட முடியலை. 2 குழந்தையும் இப்படி ஆண்டவரே கஷ்டமாக இருக்குது, கண்ணீர் சிந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் உண்மையை சொல்கிறேன், அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வையகத்தில் நாம் எந்த அளவுக்கு இன்னலுறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய விண்ணகத்தில் பேறு பலன்களை அடைவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியாக சொல்கிறேன், என்னுடைய துக்கத்தை துயரத்தை இவ்வளவு நான் அனுபவித்த பிறகும் ஒரு சொட்டு கூட உங்கள்கிட்ட தண்ணி, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரல அப்படின்னா, கடைசியாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்தும் நபர்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். முதல் வகை, முதலை கண்ணீர் வடிப்பவர்கள். கரிசனை கட்டிக்கிட்டு அழுவுமா, கட்டு சோறு புட்டுக்கிட்டு அழுவுமா? முதலை கண்ணீர் வடிப்பது இது பெரும்பாலும் பெண்களிடத்திலும் சிறுவர்களிடத்திலும் இருக்கும்.
அப்படியே டொக்கு டொக்குன்னு எங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு தெரில, டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், டொக்கு 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 டொக்குன்னு அப்படியே கண்ணு தண்ணி வந்துடும். எதுக்கு அழுகுறாங்க, என்னத்துக்கு அழுகுறாங்கன்னு தெரியல. தங்கள் தவறை நியாயப்படுத்துவதற்காக, நடிப்பதற்காக முதலை கண்ணீர் வடிப்பார்கள். நல்லே அந்த ஞானம் கொண்ட சாலமோன் வாழ்ந்த பொழுதும் நன்றாக தெரியும், ஒரு குழந்தைக்காக 2 தாய் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. முதலை கண்ணீர் வடிப்பது, நடிப்பது நடிப்பது நடிப்பது. இந்த முதலை கண்ணீர் வடிப்பதும் மக்களாக நாம் இருக்கவே கூடாது. 2வது வகையினர் தனது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது. இன்னைக்கு மதியம் ஒரு சகோதரன்ட்டு வந்து பாவம் செய்ய பண்ணார், எனக்கு ரொம்ப மன திருப்தி. கண்ணீர் சிந்தி அழுது, மன்னிச்சிருங்க ஃபாதர், நான் பாவம் பண்ணிட்டேன். ஆனால் என்கிட்ட பாவம் செய்யணும் பண்ணல, 180 விழுக்காடு உருப்படியான பாவம் செய்யணும் இல்லை. ஒரு நீதிமானே ஒரு நாளைக்கு 8 முறை தவறுறாரு. ரொம்ப 1 வருஷம் ஆச்சு சாமி பாவம் செய்யணும் பண்ணி, கோபப்பட்டேன், அவ்வளோதான். என்னிடம் பாவம் இல்லை என்பவர் தன்னையே கடவுளையே பொய்யராக்குகிறார். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்றார். பாவத்துக்காக பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, அதுவும் இந்த கற்பு நெறிய இந்த அசிங்க பிடிச்ச இச்சைக்குரிய பாவத்தை சொல்றதுல அவ்வளோ கஷ்டம். ஒரு சகோதரி இந்த பாவம் செய்யணும் சொல்ல முடியல, வர மாட்டேங்குது. ஏன் வராது? கட்டுகள், பாவ கட்டுகள் சாத்தான் பிடிச்சிருக்கான். அது போர்னோகிராஃபியா இருந்தாலும், மாஸ்டர்பேஷனா இருந்தாலும், ப்ராஸ்டிடியூஷனா இருந்தாலும், அன்புக்குரியவர்களே வெளிப்படையா சொன்னாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் முறித்து விட்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் அழித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கடவுள் சாத்தானை மிதிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சாத்தானை வெல்ல முடியாம கஷ்டப்படுறோம். பாவத்துக்காக கண்ணீர் சிந்துங்க தயவு செய்து. இன்னமும் சொல்றேன், உங்களுடைய பங்கு தந்தையுடைய உத்தரவோடு சொல்றேன், நாளை தினம் கூட நான் பாவம் செய்யணும் கேட்கிறேன் தயார். நல்ல பாவம் செய்ய பண்ண நீங்க தயாரா? நான் ஒரு சில நேரம் கடுமையா இருப்பேன், மன்னிச்சுக்கங்க. பாவம் செய்ய வந்தவங்கள்ட்ட நான் கடுமையா இருந்துட்டேன், உண்மையை ஒத்துக்கிறேன். தந்தை பியோ அப்படிதான் இருப்பார், கடுமை. கண்களை மூடுமா, துய்யா வேண்டு, இதான் நீ செஞ்ச பாவமா, கோவப்பட்டேன், பேசினேன், அவ்வளவுதான். ஒரு சில பேர் வருவாங்க தங்களுடைய பாவத்துக்காக அல்ல, குடும்பத்தாருடைய பாவத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து, என் புருஷன் இப்படி பண்றாரு, என் புள்ள அப்படி, ஏமா அவங்க பண்றது போறோம், உன் பாவத்தை சொல்லு. குறத்தி புள்ளப்பத்துக்க குறவை மருந்து சாப்பிட முடியாது. உன் பாவத்துக்கு நீ தான் காரணம். பாவத்தை அறிக்கையிடணும். அங்க வந்து நியாயப்படுத்துறது, நான் ஏன் கோவப்பட்டேன் தெரியுமா, நான் ஏன் திட்டினேன் தெரியுமா, இதையா கேட்கிறார் கடவுள். நியாயப்படுத்துவது பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய மனநிலை. அதை ஆண்டவர் வெறுக்கின்றார். ஒத்துக்கங்க, மனசார ஒத்து சொல்லுங்க, இதான் நான் பாவம் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு ஒத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 2வது வகை கண்ணீர் சிந்துறது தெரியுமா மக்களே? சைக்காலஜி படித்த பாதர சொல்கிறேன். கண்ணீர் சிந்துவது உங்கள் கண்களுக்கு நல்லமா, கண்கள் உள்ள தூசியெல்லாம் வெளில வந்துடுமா, கண் பார்வை நல்லா அமையுமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா அழுதுங்கன்னா நல்லா தூக்கம் வருங்கிறாங்க. மன நோய்கள், மன காயங்கள் குணமாகும். மனசு விட்டு அழணும், புலம்பணும், ஏச ஆண்டவர்கிட்ட கண்ணீர் சிந்தி அழணும். அதே போல நம்ம ஜெபிக்கிறப்ப முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். உட்காந்து சோபாவில் உட்காந்துட்டு ஏசி ரூம்ல ஒன்றும் செய்ய முடியாது. முழந்தால் படிக்கிட்டு வேர்வை சிந்தி உழைப்பது போல வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டும். ஏசு ஆண்டவர் வியர்வையை ரத்தமா சிந்தினார். அந்த ரத்தம் வந்துச்சு, ரத்த நாளங்கள் உடைஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணாரு நம்ம பாவங்களுக்காக. ஆனா நம்ம பாவங்களுக்காக நம்ம அந்த மாதிரி ஜெபிக்க மாட்டேங்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மக்களே, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் இறந்து விட்டார், நீங்களும் நானும் உயிர்ப்பதற்காக. விண்ணகத்தில் ஆண்டவர் சொன்னாராம் சம்மனசுகள்கிட்ட, போய் மண்ணகத்தில் போய் விலை உயர்ந்த பொருளை கொண்டு வாங்கினாங்களாம். ஒரு சம்மனசு போனாங்களாம், வைரத்தை போய் கொடுத்தாராம், இதான் மண்ணகத்தில் உயர்ந்தது. ஆண்டவர் சொன்னாராம், அதெல்லாம் ஓரமாக வை அப்படின்ட்டாராம். இன்னொரு சம்மனசு போய் சொன்னாராம், இதுதான் முத்து, கடல் ஆழத்திலேருந்து இட்டு வந்தேன், இதுதான் மண்ணகத்தில் விலை உயர்ந்த, அதையும் ஓரமாக வை அப்படின்ட்டாராம். 3வது சம்மனசு உள்ளங்கையில் திறந்து வைத்தாராம். கடவுள் என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்னாராம். சற்று உற்று கவனியுங்கள் ஆண்டவரே, இதுதான் ஒரு பாவியின் கண்ணீர் துளி என்று சொன்னாராம். அப்போ கடவுள் சொன்னாராம், இதுதான் மண்ணகத்தில்
உயர்ந்தது, விலை மதிப்பற்றது. இரண்டாவது வகை கண்ணீர் சிந்தும் மக்களாக நாம் மாறவில்லை என்றால் நம்மில் மனமாற்றம் பிறப்பது கடினம் கடினம் கடினம். 2016 ஆண்டவர் என்னைய விட்டு வச்சாரு. செத்து இருந்தா அன்னைக்கு 9 வருஷம் ஆயிருக்கும். கல்லறையில் புல்லு பூண்டு முளைச்சிருக்கும், ஒன்றும் இல்லாம ஆயிருக்கும். உங்க பங்குசாமி அழகா சொன்னாரு, இப்ப அது கூட இல்லை, சாம்பலம் ஆயிருப்போம். சாம்பலும் எங்க போயிருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் விட்டு வைத்ததால் நான் சுதாரித்து கொண்டேன். இந்த மூன்றாவது கண்ணீர் சிந்துறது இன்னைக்கு நான் உண்மையிலேயே மக்களே மனசு வந்து அந்த ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை சொல்றப்ப எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. எங்கள் அப்பாவுடைய சாவு இத்தனை வருஷம் 9 வருஷம் ஆச்சு. நான் எப்போ எல்லாம் அதை சொல்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு கண்ணீர் வரும், அவ்வளவு வேதனை. இந்த மூன்றாவது வகை கண்ணீர் சிந்துவது நம்முடைய பாவங்களுக்காக அல்ல, புனிதர்களைப் போல பிறருடைய பாவங்களுக்காக. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது வகையினர் பிறருக்காக கண்ணீர் சிந்தி பிறருக்காக செந்நீர் சிந்தும் உயர்ந்த மாமனிதர்களாக நீங்கள் இருக்க ஆசையா? இந்த 3 கண்ணீர் சிந்தும் விதத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தயவு செய்து முதல் வகையில் முதலை கண்ணீர் வடிக்கும் மனிதர்களாக இருந்து பிறரை ஏமாற்றி நம்மையே நாம் ஏமாற்ற வேண்டாம். மாறாக இரண்டாவது வகை கண்ணீர் சிந்துகின்ற பேதுருவை போல தன்னுடைய பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய நல்ல மனப்பான்கை கேட்போம். ஒருவேளை இரண்டாவது வகையை சார்ந்தவர்களாக இருந்தால் மூன்றாவது வகைக்கு கடந்து போய் பிறருக்காக கண்ணீர் சிந்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.